அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்தியன் எக்கனாமியில் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கனாமியில் இந்த செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிற இந்த சாப்டரில், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேர்ம்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னொரு கிளாஸில் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2-3 கிளாஸஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்குங்க, ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் இதெல்லாம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அட் பார் அண்ட் ப்ரீமியம். அட் பார், பிஏஆர், பார் அண்ட் ப்ரீமியம், இதுனா என்ன, இந்த டேர்ம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். பார்னா என்ன, பிஏஆர், பார்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ரைசிங் கேபிட்டல். ஒரு கம்பெனி இருக்குதுங்க, ஒரு கம்பெனி நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதோடைய ஷேர்ஸ் வந்து நான் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. ஒரு 1000 ரூபாய் நான் கேபிட்டல்னா என்ன, மூலதனம் ஒரு 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுதுங்க. நான் ஷேரை எப்படி இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா, அந்த ஷேருடைய ரேட், ஒரு ஷேருடைய ரேட் அப்படிங்கிறது வந்து நான் 10 ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் 100 ஷேராக வந்து இஷ்யூ பண்ணணும். எனக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னா நான் அதை 100 ஷேராக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஷேரை 10 ரூபான்னு நான் வந்து இஷ்யூ பண்ணணும். யாருக்கு? பப்ளிக்கு. இவங்க வாங்கணும், என்னுடைய ஷேரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் அதிக ஷேரை இஷ்யூ பண்ணுங்கள். சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நீங்கள் கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஷேர் அமௌண்ட்டில் நிறைய ஷேர் இஷ்யூ பண்ணணும். அதுதான் வந்து பார் அப்படிங்கிறது. ப்ரீமியம்னா என்னென்னா, ஒரு 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது கேபிட்டலாக அப்படின்னா நான் ஒரு ஷேரு 20 ரூபா அப்படின்னு இஷ்யூ பண்ணலாம். 50 ஷேர், அதாவது குறைவான ஷேரில் அதிகமான அமௌண்ட்டை நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி, ஷேர் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து விற்கிறதுக்கு பேர் தான் வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ப்ரீமியம் வேணுமா நார்மல் வேணுமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க. ஒரு நார்மல் ஷேரா ப்ரீமியம் ஷேரா. நார்மல் ஷேர்னா என்ன, இந்த ஷேரோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நிறைய ஷேர் இருக்கும். ப்ரீமியம்னா என்ன, ஷேரோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் கம்மியான ஷேர்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதுதான் எல்லா கம்பெனியும் இதே மாதிரி சேல் பண்ண ஆரம்பித்தா நானும் வரேன், என்னுடைய ஷேர்ஸ் ரொம்ப ப்ரீமியமானது, ஒரு ஷேரே 1000 ரூபாய் 2000 ரூபான்னு விற்றா யாரும் வாங்க வேணாம், முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு தான் ஒரு ரெகுலேட்டரி அமைப்பு ஒன்று கொண்டு வந்தாங்க. எதுக்காக? செபி ஒரு ரெகுலேஷன் கொண்டு வருது. என்ன அப்படின்னா, செபி கைட்லைன்ஸ். ஆஸ் பர் செபி கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த புது கம்பெனியாக இருந்தாலும், நீ புது கம்பெனி, ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறியா, நீ வந்து பார் பேஸில் தான் வந்து நீ வந்து ஷேரை வந்து இஷ்யூ பண்ணணும். அதாவது அதிகமான ஷேர்ஸை குறைவான விலையில் தான் நீ வந்து இஷ்யூ பண்ணணும். எந்த கம்பெனி, எந்த புது கம்பெனியாக இருந்தாலும் குறைவான அமௌண்ட்டில் அதிக ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். நீ எப்போ ப்ரீமியமுக்கு போகணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக உனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கணும். உன்னோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். கன்சிஸ்டாக உனக்கு வந்து அதில் ப்ராஃபிட் வருதுன்னா மட்டும்தான் உன்னுடைய ஷேர்ஸை நீ வந்து ப்ரீமியமாக மாற்ற முடியும். பார்னா என்ன, ஷேர்ஸோடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் நிறைய ஷேர் இருக்கும். ப்ரீமியம்னா என்ன, ஷேர்ஸுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் கம்மியான ஷேர்ஸ் இருக்கும். அதுதான் வந்து பார் அண்ட் ப்ரீமியம் அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து ஷார்ட் செல்லிங்னா என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஷேர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அதை ஓன் பண்ண மாட்டார், அவர் காசு கொடுத்து அதை வாங்க மாட்டார், பாரோ பண்ணுவார். ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான் இருக்காங்க இல்லையா, ஒரு கம்பெனிட்டு வந்து ஸ்டாக் வாங்கி அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணாங்க இல்லையா, ஸ்டாக் புரோக்கர்ஸ். அந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் கிட்ட இருந்து இவங்க ஷேரை வந்து வாங்க மாட்டாங்க, பாரோ பண்ணுவாங்க, கடனாக வாங்குவாங்க. பாரோவுக்கும் பையுக்கும் என்ன வித்தியாசம்? பைனா என்ன, பாரோனா என்ன? பையினா நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது, பாரோனா என்ன, பொருளை வாங்கிட்டு அதன் பிறகு காசு கொடுக்கறது. பையினா என்ன, டெபிட் கார்டு நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறோம், காசு கொடுத்தா தான். இப்போ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போடுறோம், நம்ம டெபிட் கார்டு, நம்ம காசு கொடுத்து அந்த கார்டு கொடுத்த உடனே அதை காசு வந்து டிடெக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து பெட்ரோலே போடுறாங்க. கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம பெட்ரோல் போட்டு வந்துடுவோம், அதன் பிறகு நம்ம காசு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே போல் தான் ஷேர் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து அவங்க வாங்கிக்குவாங்க, காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஷேர் அவங்க அதை வந்து ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக அதை மாற்றினதுக்கு பிறகு அதன் பிறகு ஸ்டாக் புரோக்கர்ஸுக்கு வந்து காசு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஷேர் நாட் ஓன்டு, காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. பாரோ ஷேர் ஃப்ரம் ஸ்டாக் புரோக்கர்ஸ்கிட்டருந்து அவங்க காசு வாங்கி அந்த ஷேர்ஸை பாரோ பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் நான் ஒரு ஷேர் வாங்குறேன்னு வச்சுங்களேன், அந்த ஷேருடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ ஆகுது அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் அந்த ஷேரை வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. அதன் மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட்டை ஸ்டாக் புரோக்கர்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அவர் வந்து நஷ்டம் ஏற்படுவார், நஷ்டம் வந்து ஏற்படும்னு சொல்கிறாங்க. இதான் வந்து ஷார்ட் செல்லிங்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டாக் புரோக்கர்ஸ்கிட்ட இருந்து நான் காசு கொடுத்து வாங்காமல் ஒரு ஸ்டாக்கு வந்து வாங்குகிறேன்,
பாரோ பண்ணுறேன், கடனாக வாங்கி மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து அதோடைய ப்ரைஸ் வந்து லோ ஆகும் பொழுது நான் அதை வந்து சேல் பண்ணுறேன். அதன் மூலம் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதை நான் வந்து ஸ்டாக் புரோக்கருக்கு கொடுப்பேன். இன்கேஸ் மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகலை, ரைஸ் ஆகுது அப்படின்னா நஷ்டம் எனக்கு தான். ஏன்னா நான் கம்மியான ப்ரைஸில் கொடுத்து நான் அந்த ஷேரை வாங்கியிருக்கேன். இப்போ அது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் போது நஷ்டம் எனக்கு தான். ஸோ அந்த பாதிப்பு இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இந்தியாவில் வந்து அலோவுடுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான ஒரு விஷயந்தான். இதில் வந்து நன்மை இருக்குது, தீமை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கேம்லிங் மாதிரி, ஒரு லாட்ரி மாதிரி தான் இது. இருந்தாலும் இது வந்து இந்தியாவில் அலோவுடுன்னு சொல்கிறாங்க. ஷார்ட் செல்லிங் அப்படிங்கிறது அலோவுடு இன் இந்தியா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தா வந்து ஜாபர். ஜாபர்னா என்ன? ஜாபர் அப்படிங்கிறவங்க புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோக்கர்ஸுடைய புரோக்கர் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ஷேர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி தான் இவங்களை வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுமா. அப்பாயிண்டட் பை ஷேர் இஷ்யூங் கம்பெனி. எந்த கம்பெனி வந்து ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுதோ அந்த கம்பெனியை தான் இவங்களையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுமா. இவங்க வந்து வேற ஒருத்தங்களால் வந்து அப்பாயிண்ட் பண்ண, செபியாலேயோ இல்லை வந்து பையர்ஸாலேயோ இவங்களால வந்து அப்பாயிண்ட் பண்ண மாட்டார். எந்த கம்பெனி ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுதோ அவங்க தான் இந்த ஜாபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கம்பெனிலாம் ஜாபர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்? எல்லா கம்பெனியும் கிடையாது. அவங்களுடைய ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது 3 கோடிக்கு மேலே இருக்கும் பொழுது, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஒரு ஷேர் அப்படிங்கிறது மினிமமாக நிறைய ஷேர்ஸை கம்மியான விலையில் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த ஜாபர் தேவைப்பட மாட்டாங்க. ஆனால் ஒரு கம்பெனியுடைய ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அதோடைய ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போய் பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷமாக லாங் டைமில் ஒரு கம்பெனி வந்து நடந்து வருதுன்னு வச்சுங்களேன், அது ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர் அப்படிங்கிறது வந்து 3 கோடிக்கு மேலே இருக்கும் பொழுது அவங்க ஜாபர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எவ்ரி கம்பெனி ஓவர் 3 crore ஷேர் கேபிட்டல், அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து 3 கோடிக்கு அதிகமாக இருக்கும்பொழுது அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். எங்கே? பிஎஸ்சியில். இந்தியாவில் வந்து பிஎஸ்சின்னா என்ன? பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்களாம். இந்தியாவில் இது மாதிரியான 3 கோடிக்கு மேலே அவங்களுடைய ஷேர் கேபிட்டல் இருக்கும்பொழுது அவங்க பிஎஸ்சியில் ஒரு ஜாபர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறாங்க. இந்தியாவில் இவங்களுக்கு இந்த ஜாபருக்கு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தரவணிவாலா அப்படின்னு சொல்கிறாங்க. தரவணிவாலா, கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. இந்தியாவில் இந்த ஜாபருக்கு பேர் என்ன? தரவணிவாலான்னு சொல்கிறாங்க. லண்டனில் இவங்களுக்கு பேர் என்ன? மார்க்கெட் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க லண்டனில். நியூயார்க்கில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷலிஸ்ட் 3 கோடிக்கு மேலே ஒரு கேபிட்டலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர்ஸை கொண்டு வராங்க, ஒரு ஷேர் ஹோல்டர்ஸை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் தானே. ஸோ அதனால தான் இவங்களை நியூயார்க்கில் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க, லண்டனில் மார்க்கெட் மேக்கர்னு சொல்கிறாங்க, இந்தியாவில் தரவணிவாலான்னு சொல்கிறாங்க. யாரை? இந்த ஜாபரை. இந்த கிளாஸ் இல்லாமல் செக்யூரிட்டி மார்க்கெட் இன் இந்தியா அப்படிங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த கிளாஸில் இதே வந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்னும் நிறைய இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்னன்றதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நன்றி.